Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யோசேப்பை பற்றி பார்த்தோம்ல. யோசேப்பை எங்கே கொண்டு போயிட்டாங்க? அந்த வர்த்தகர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி அவனை போத்திபார்கிட்ட கொண்டு என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. இப்போ போத்திபார் வீட்டில் போத்திபார் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் யோசேப்பை கீழ்ப்படிந்து செய்து கொண்டே வருகிறான். ஒரு பதில் கூட அவன் ஏற்று பேசவே மாட்டான், ஏன்னா அவனே அடிமையாக இருக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று யோசேப்பிட்ட இருந்து தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா, குழியில் இருந்ததுக்காகவும் நன்றி, மீதியானியர்களிடத்தில் நான் விற்று போட்டதுக்காகவும் உமக்கு நன்றி, இப்போ போத்திபார் வீட்டில் நான் அடிமையாக வேலை செய்வதற்காகவும் உமக்கு நன்றின்னு சொன்னதுனால அந்த வீட்டை கர்த்தர் பயங்கரமாக பிளஸ் பண்ணாரு. அப்போ அவங்க வீட்டு எஜமான் நினைச்சாரு, என்னடா இவனை கொண்டு நம்ம அடிமையாக வச்சிருக்கோம், இவன் வந்ததுனால நம்ம வீடு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டில் எந்த கேள்வியும் எஜமான் கேட்க மாட்டாரு. யோசேப்பு அங்கே என்ன செஞ்சாலும் ரைட், அது நல்லது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்பா அவனை வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க மனைவி, எஜமான் மனைவி இருக்காங்க பாருங்க, இந்த யோசேப்பு ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். அதனால இவனை எப்படியாவது ஒரு பழி போடணும்னு சொல்லி செய்யக்கூடாத ஒரு பாவமான காரியம் யோசேப்பு செய்தான் அப்படின்னு சொல்லி எஜமான்கிட்ட சொன்ன உடனே எஜமானுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உன்னை எவ்வளவு நான் அன்பா வச்சிருந்தேன், ஒரு நம்பிக்கையா வச்சிருந்தேன், நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்த அப்படின்னு சொல்லி நேர அவனை ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. சரி, ஜெயிலில் இருக்கும் போதும் அவன் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஏசப்பா, ஜெயிலில் இருக்கிறதுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அந்த ஜெயிலில் 2 பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் சுயம்பாகி, ஒருத்தன் பேர் பானபாத்திரன். பானபாத்திரக்காரன் அப்படின்னு சொன்னா இந்த ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடியவன் தான் பானபாத்திரக்காரன். சுயம்பாகி அப்படின்னு சொன்னா இந்த எஜமான், அதாவது ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இவங்க 2 பேரும் இந்த ராஜாவுக்கு தப்பு பண்ணதுனால அவங்களையும் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த 2 பேரும் ஒரு கனவு கண்டாங்க. பானபாத்திரக்காரன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவை யோசேப்பிட சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, ஒரு திராட்சை செடியிலேருந்து 3 கிளைகள் வந்தது. 3 கிளைகளும் பூ பூத்து காய் காத்து அதுல திராட்சை பழம் தொங்குது. அந்த திராட்சை பழத்தை எடுத்து நான் ஜூஸ் பண்ணி ராஜாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். சரி, சுயம்பாகி என்ன கனவு கண்டான் அப்படின்னா, என் தலை மேல 3 வெள்ளை குடைகள் இருந்தது, மேல் குடையில கொஞ்சம் பலகாரம் இருந்தது, அதை ஒரு பறவை அப்படியே பட்சித்து எடுத்து விட்டது அப்படின்னு சொன்னான். சரி, இதனுடைய அர்த்தம் இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்ப யோசேப்பு சொன்னா, இதனுடைய நான் அர்த்தத்தை சொல்றேன், ஏசப்பா எனக்கு நல்ல உத்தரவு கொடுப்பாங்க, அவர் கொடுத்த ஞானத்தினால இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பானபாத்திரக்காரன்கிட்ட சொன்னா, நீங்க இன்னும் 3 நாள்ல ராஜா உங்களை விடுதலை பண்ணுவாரு, நீங்க ராஜா கிட்ட போவீங்க, உங்க கையால மறுபடி திராட்சை ரசத்தை கொடுப்பீங்க, அவன் உங்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னான். சுயம்பாகி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 3ஆவது நாள் ராஜாவுக்கு பிறந்த நாள் வரும், அன்னைக்கு அவர் உங்களை தூக்கி என்ன பண்ணுவாரு? தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன அதே மாதிரி இந்த 2 காரியமும் நடந்தது. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது, பானபாத்திரக்காரன் ராஜாவிட்ட போய் வேலை செஞ்சாரு. அப்ப யோசேப்பு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நீங்க ராஜாவிட்ட போகும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிட்ட போன பிறகு இந்த யோசேப்பை நினைத்து கொள்ளவே இல்லை, அப்படியே மறந்துட்டான். தம்பி, தங்கச்சி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது ஏற்ற காலத்துல கர்த்தர் நமக்கு நல்ல உதவி செய்வார், நம்மளை விடுதலை பண்ணுவார். அவங்க நன்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கர்த்தருக்குள் உண்மையா இருக்கும்போது காட் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2. இன்னொரு முறை சொல்லலாமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் உம்மோடு இருந்தான் சுவாமி. குழியில் இருந்த போதும்
உம்மை நோக்கி ஜெபித்தான். மீதியானியர்களிடத்தில் அந்த ஒட்டகத்தில் போகும்போதும் உம்மை நோக்கி ஜெபித்தான். போத்திபார் வீட்டில் இருக்கும்போதும் உம்மை நோக்கி ஜெபித்தான். ஜெயிலில் இருக்கும்போதும் உம்மை நோக்கி ஜெபித்தான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல நீங்களும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.